ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதவை என்னென்ன? அதிகபட்ச பேர் ஆடி மாதம் வந்தவுடனே எதையும் செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஆடி மாதத்தில் திருமணங்கள், புது வீடு கட்டுதல், புதுமனை புகுதலை பற்றி ஜோதிட நூலில் சொல்லும்பொழுது ஆடி மாதத்தில் தான் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆடியை பற்றி சொல்லலை. ஆனால் தற்போது சில பஞ்சாங்கங்களில் ஆடி மாதத்திலும் செல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை தனியாக நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ எந்த ஒரு வேலையும் ஆடி மாதத்தில் செய்யாத அளவுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இது ஏன் இப்படி உருவானது அப்படின்னு தான் நமக்கு தெரியணும். விவசாயத்தை சார்ந்த அந்த காலத்தில், விவசாயத்தை நம்பியே இருந்த அந்த காலத்தில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நீர்வரத்து தான் மிகப்பெரிய வரப்பிரசாதம். விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, விதை விதைத்தல், ஏறு வெட்டு, அந்த பதப்படுத்தி அந்த விதையெல்லாம் நாற்று நட்டுதல், எல்லா வேலையும் அந்த காலத்தில் தான் செய்யணும். அப்படி செய்தால்தான் அவங்களுக்கு அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வடகிழக்கு பருவக்காற்று மழையும் அதுக்கு ஒத்துழைத்து தை மாதம் நல்ல விளைச்சலை தரும். இது இயற்கை. அப்போது ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய விவசாய வேலைகளை கவனமாக செய்யும் பொழுது இந்த திருமணம், வீடு கட்டுதல், இது போன்ற கடினமான வேலைகளை செய்ய இயலாது என்பதனால்தான் அதை முதல்ல ஒதுக்குனாங்க. இது தான் நடைமுறை. ஆனால் உத்தராயணம், தட்சிணாயனம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் ஜோதிட ரீதியாக நான் வந்துடுறேன். உத்தராயணம், தட்சிணாயனம் என்று சொல்லும் பொழுது உத்தராயணம் என்பது பகல் பொழுது, தட்சிணாயனம் என்பது இரவு பொழுது. அந்த இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய காலம் ஆடி மாதம்தான். அதாவது ஆடி மாதம்தான் இரவு காலம் ஆரம்பம். அதே தட்சிணாயனம் முடிய போகும் காலம் மார்கழி மாதம். ரெண்டையும் கவனம் பண்ணிக்கங்க. தட்சிணாயனத்துடைய இரவு காலத்தில் ஆரம்பம் ஆடி மாதம், முடிவு மார்கழி மாதம். இந்த 2 மாதத்திலையும் எதையும் செய்ய மாட்டாங்க. இது ஒரு சந்தியா காலம் என்று கூட சொல்லலாம். சந்திக்கும், பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய காலம், அதுதான் இந்த ஆடி மாதம். அதே போல் இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய சந்தியா காலம் என்று சொல்லக்கூடிய, அதிகாலை என்று சொல்லக்கூடிய அந்த முடிவு மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்துலேயும் நீங்கள் கவனம் பண்ணிங்கன்னா இறை வழிபாடு தான் அதிகமாக இருக்கும். ஆடி மாதமும் சரி, மார்கழி மாதமும் சரி, இறை வழிபாடு இருக்கும். இதுதான் சந்தியாவதனம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை, காயத்ரி மந்திரங்களை ஜபிக்கக்கூடியவரோட அந்த சந்தியாவதனங்கள் இரு காலங்களிலும் அந்த சந்திக்கும் காலத்தில் தான் செய்வாங்க. இது தோஷத்தை கூட்டக்கூடிய காலம். எனவே தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக இந்த மந்திரங்கள் சொல்லப்படுதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே தான் இந்த விஷயத்துலேயும் ஆடி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் முழுவதுமாக இறை வழிபாடு தான் இருக்கும். நம்ம தமிழர்கள் விவசாயத்தை நாடி போகும்பொழுது விவசாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும், விவசாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மனையும் அம்மனை சார்ந்த இறை வழிபாட்டையும் கொண்டு வந்திருப்பாங்க. மற்ற வடநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த தட்சிணாயத்துடைய அடிப்படையில் இறை வழிபாட்டை கொண்டு போவாங்க. அதே மாதிரி மார்கழி மாதமும் கொண்டு போவாங்க. இது ரெண்டுமே இறை வழிபாட்டுக்குரிய காலங்கள். இந்த காலத்தில் நம்ம எதுவும் செய்யக்கூடாது, செஞ்சிட்டால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆபத்தாக முடிஞ்சிடும்னு ஒரு பிரமை இப்போது ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, விவசாயிகளுக்கு அந்த காலம் மிக முக்கிய காலம் என்பதனால் அவங்க மற்ற வேலையை செய்ய முடியாது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே விவசாயம் பார்க்கல, என்னென்ன வேலையோ பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முடிந்த அளவுக்கு இந்த காலத்தில் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். வீடு கட்ட வேண்டாம், அல்லது ஏன்னா ஆற்றுல தண்ணி வரும்போது மணல் அதிகமாக விளை வைக்கும். வீடு கட்ட வேண்டாம், திருமணங்கள் செய்யாமல் வேணால் இருக்கலாம். ஏன்னா இது தட்சிணாயனத்துடைய ஆரம்ப காலம், விஷக்காலம். ஆனால் மற்ற விஷயங்களை கவனிக்கலாம். இப்போது ஒரு விஷயத்தை சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. விவசாயத்தை செய்யாத சில இனத்தவர்கள் இந்த ஆடி மாதத்தில் திருமணம் செய்வாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தவறு கிடையாது. ஏன்னா அவங்க விவசாயத்துக்குள்ளே இல்லை. எனவே அவங்க அந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தி கொண்டு திருமணங்கள் செய்வாங்க. எனவே ஒரு திருமணம் செய்தாலோ அல்லது ஒரு ஆடி மாதத்தில் ஏதேனும் செய்துவிட்டால் ஆபத்து என்கிற எண்ணத்துக்கு நம்ம மனசில் வரக்கூடாது. ரெண்டாவதாக, ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை பிரித்து வைப்பாங்க. இது எதுக்குடான்னா, சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்துடும் அப்படின்னு. அந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அவங்க அப்போ தெருவில் அப்படிங்கிற மாதிரி பழமொழியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. இதெல்லாம் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் இப்போ அப்பன்னா தெருவில் நிற்க மாட்டான். இதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஆடி மாதத்தில் புது தம்பதியர்கள் சேரும்பொழுது அந்த சித்திரை மாதம் குழந்தை தலப்பிரவசவம், அதாவது முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை வெயில் காலத்தில் உச்சமான
அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் பிறந்து விடுமோ என்ற அச்சம். அந்த நேரத்தில் பிறந்தால் குழந்தைக்கும் தாய்க்கும் மிக கடுமையாக இருக்குங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஆடி மாதத்தை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அடுத்தடுத்த குழந்தைகள்லாம் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எனவே இதெல்லாம் ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது. நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆடி மாதத்தில் இந்த பொண்ணு பார்க்குறது, போகிறது வர்றது, இந்த பொருத்தம் பார்க்குறது இதெல்லாம் செய்யலாம். நிறைய பேர் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சரண்டர் ஆகிட்டாங்க. அது தவறு. இதை உணர்ந்து செயல்பட்டால் இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.